Big money, big night. Channel partner and investment advisor meet at SPR City Market of India, Perambur, 10th of July, 4:30 p.m. Call 73581 11999. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவை விட்டு வெளியேறும் படித்த திறமையான இளைஞர்கள். நமக்கு கிடைத்த ஆதாரபூர்வமான தகவல்கள் படி ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் இளைஞர்கள் இந்திய குடியுரிமையை விட்டுட்டு எங்களுக்கு இந்தியா வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு அப்ராடில் செட்டில் ஆகுறாங்க. இது இப்போ ஒரு பெரிய கன்சர்னான விஷயமாக மாறி இருக்கு. ஏன் இந்தியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறாங்க அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ண எழுத்தாளர் ஆமர்வி தேவநாதன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல சார். இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1000 முதல் 5000 பேருக்கு இந்திய குடியுரிமை வழங்குகிறோம். ஆனால் இந்திய குடியுரிமை வேண்டாம், எங்களுக்கு இந்தியாவில் இருக்க வேண்டாம் அப்படின்னு கிட்டத்தட்ட 1 லட்சம் படித்த திறமையான இளைஞர்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. போகிற இடம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி US, கனடா, ஆஸ்திரேலியா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ். ஏன் நம்ம தேசத்தை விட்டு போகிறாங்க சார்? பல காரணங்கள். பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈஸ் ஆஃப் லிவிங், லெஸ்ஸர் கரப்ஷன் அட் தட் லெவல். கரப்ஷன் மற்ற நாட்டிலலாம் இல்லையா அப்படின்னு கேட்டால் எல்லா நாட்டிலையும் இருக்குது. சிங்கப்பூர்லேயும் இருக்குது. சப்போசிட்லி கிளீனஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, அங்கேயும் இருக்குது. பட் இட் டசன்ட் அஃபெக்ட் த காமன் மேன். ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு பட்டா வாங்கணும் அப்படின்னு சொன்னால் யார் கையில் யூ டோன்ட் ஹேவ் டு கிரீஸ் எனிபடிஸ் பாம். The citizen is not affected in any way. Ease of living இருக்கு அவனுக்கு. He doesn't have to do anything. அவன் தன்னுடைய மாட்சிமை கீழே இறங்குற மாதிரி அவன் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய படிப்புக்கும் திறமைக்கும் அங்கீகாரம் இருக்குன்னு அவன் நினைக்கிறான். அவங்க அப்புறம் இங்கே அவன் சம்பாதிக்கிறான். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துவோம். 50 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு சொன்னான். அவன் ஆட்டோமேட்டிக்காக 30% ப்ராக்கெட்டில் வந்துடுறான். அந்த 30% ப்ராக்கெட்டில் அவன் 30% டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் அந்த 30%க்கு உண்டான சர்வீசஸ் அவனுக்கு ஸ்டேட் அளிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி அவனுக்கு வருது. லைக் எஜுகேஷன், ஹாஸ்பிட்டலைசேஷன் ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டேட் ஃபண்டட் எஜுகேஷன். அவங்ககிட்ட காசு இருக்குங்கிறதுனால யூ கேன் கோ டு பிக்கஸ்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். அது யாரும் என்ன பண்ணலாம். த ஆப்ளிகேஷன் ஆஃப் த ஸ்டேட் இஸ் டு கிவ் ஃப்ரீ குவாலிட்டி எஜுகேஷன், ஃப்ரீ பேசிக் எஜுகேஷன். ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது. பட் அந்த ஸ்கூல்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பல டேட்டா வச்சு பார்க்குறோம். அவர் டாக் இது இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த டேட்டா. எல்லாமே டேட்டா பேஸ்ட். இந்த டேக்ஸில் நான் பாதி தான் கொடுக்குறேங்கிறான் ஒரு கண்ட்ரியில். சப்போஸ் திஸ் கை இஸ் கோயிங் டு சிங்கப்பூர், அவன் 15 to 20% ப்ராக்கெட்குள்ளே தான் வருவான் மேக்ஸிமம். இஸ் கோயிங் டு சேவ் அ லாட். ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த டேக்ஸ் நான் பே பண்ணுறேன், இந்த ஸ்கில் செட்டில் நான் இருக்கேன், எனக்கு உண்டான வசதிகள் என்ன கிடைக்கிறதுங்கிறத அவன் அந்த சமயத்தில் பார்க்குறான். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எனக்கு வேறு மற்ற நாட்டில் எங்கே கிடைக்கிறதுங்கிறதையும் பார்க்குறான். ஹீ ஃபீல்ஸ் தட் இஸ் பெட்டர். இது எல்லா செக்டர்லேயுமே இருக்குது. இங்கே அவன் பார்க்குறான் ஏதாவது இம்ப்ரூவ் ஆகும்னு பார்க்குறான். லாஸ்ட் 10 வருஷத்தில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகி பயங்கர டெவலப்மெண்ட் நாமளும் US மாதிரி கனடா மாதிரி ஆகிற வரைக்கும் அவன் இருக்க மாட்டான். US கனடானா அதோட சைஸ் ஜாஸ்தி, பாப்புலேஷன் கம்மி. நம்மளுக்கு இங்கே அப்படியே ஆப்போசிட், சைஸ் கம்மி, பாப்புலேஷன் ஜாஸ்தி. ஆப்வியஸ்லி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே கொண்டு வரது ரொம்ப டஃப் தானே சார்? ரைட்டு.
அதுக்கு அந்த இண்டிவிஜுவலால் என்ன பண்ண முடியும்? ஒரு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். ஈஸ்ட் தாம்பரத்தில் ஒரு ஆள் ஒரு இடம் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. ஒரு இடம் வாங்கி நான் ஒரு தனியான ஒரு இடம் வாங்கி நான் வீடு கட்டி நான் இருக்க போகிறேங்கிறான். அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், நான் சொல்கிறது இந்த ட்ரைனேஜ், பவர் சப்ளை, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அடையாறில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஒன்றா இல்லை. இப்போது அவனால் இங்கே அடையாறில் அந்த பணத்துக்கு அவன் அடையாறில் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் வாங்க முடிஞ்சதுன்னா அவன் அடையார் வருவானா மாட்டான்? கண்டிப்பாக வந்துடும். அதை தான் பண்ணுறான். இங்கே இதே பணத்தை நான் வந்து சம்பாதிக்கிறேன், இவ்வளவு டேக்ஸ் கட்டுறேன், எனக்கு இங்கே ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்கிறது. ஆனால் இதில் 1/3 or 1/4 or இதில் ஹாஃப் மேபி அதை நான் அங்கே வந்து டேக்ஸாக நான் பே பண்ணேன். அதாவது நான் அமெரிக்காவில் எல்லாருக்கும் 30%, மற்ற கண்ட்ரி சொல்கிறேன். இதாவது இந்த ஈஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா தி டேக்ஸ் இஸ் லெஸ், இட் இஸ் வெரி லெஸ். அதனால் அங்கே போகிறான். எனக்கு வந்து ஐ ஹேவ் பெட்டர் டிரான்ஸ்போர்ட், better infrastructure, better education, no corruption at that level. I don't have to grease anybody's palms. Yes. என்னுடைய டிக்னிட்டியை இழந்து போய் நான் போய் ஐயான்னு யாரையும் நிற்க வேண்டாம். நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொன்னால் ஐயா வரல, ஐயா வந்திருக்காரு, வெளில போயிருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூ கிவ் அ கால், போலீஸ் வீட்டுக்கு வரும் தேவைப்பட்டதுன்னு. யூ டோன்ட் ஹவ் டு வரி. எந்த விதமான தன்னுடைய மாட்சிமைக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாத அளவில் ஒரு இடம் இருக்குன்னா அவன் அந்த இடத்தை நோக்கி போதான் போவான். அது யூ கேனாட் ஸ்டாப். மைக்ரேஷன் ஹேஸ் பீன் ஹேப்பனிங் ஃபார் ஏஜஸ். இட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் அன்லஸ் இந்த இன்ஃப்ரா இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும். டேலண்ட் நாம் அந்த ஒன் ஹேண்டு நம்ம என்ன சொல்கிறோம், நீ இந்த டேலண்டா, நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம அனுப்புகிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவங்களாம் இங்கே திரும்பி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அந்தளவு ஆகிறதுக்கு ஒரு 200 வருஷம் ஆகுமா? ஆகி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா அந்த ஜெனரேஷனுக்கு ஏதாவது நம்மளோட ஒரு கனெக்ஷன் இருந்ததுன்னா, கல்ச்சுரல் கனெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா they may want to come, but not in the immediate kind of future. I don't see any hope there. வேலை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் படிக்கும்போதே அங்கே போயிடுறாங்கல்ல சார், படிக்கும்போதே போயிடுறாங்க. அண்ட் ரிகார்டிங் ஐஐடி ஆல்சோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா கிடச்சிது சார். ஐஐடி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 10 to 15 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறது. 2024-25 9,660 crores பட்ஜெட் ஐஐடிஸ்க்கு மட்டும் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் ஐஐடியில் படிக்கிற 30 to 36% பீப்புள் அப்ராட் போய் செட்டில் ஆகிடுறாங்க. நம்மளோட ஐஐடின்னு அவ்வளோ பெருமை பேசுகிறோம். ஆனால் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு செலவழித்து படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறோம். அட்லீஸ்ட் அந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க நம்ம செலவு பண்ணி, அரசாங்கம் செலவு பண்ணி படிக்கிற அந்த டேலண்ட்ஸை நம்ம இந்தியாவில் தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம டிஆர்டிஓ, நம்ம இஸ்ரோ, நம்ம பிஹெச்இஎல்லாம் வேலை பார்க்க வைக்கிறதுக்கு நம்மளால் முடியாதா? ஏன் அவங்களுக்கு அந்த நான் இதுவும் படித்தேன் சார். ஒரு என்ட்ரி லெவல் ஆப்ரேட்டருக்கே ஹீ இஸ் கெட்டிங் அரௌண்ட் 1.2 crores per annum அப்ராடில். ஆனால் என்ட்ரி லெவல் சயின்டிஸ்ட் இஸ்ரோக்கு 12 lakhs per annum. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மனோவியாதி ஒன்று இருக்குது. எனி கவர்மெண்ட் அஃபிஷியல் உடைய மேக்சிமம் சேலரி இந்த கண்ட்ரியுடைய கேபினட் செக்ரட்டரியுடைய சேலரியோட கம்மியாக இருக்கணும். ஓகே, இது ரூல். இது ஒரு அன்ரிட்டன் ரூல். நீங்கள் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கில் வந்து பிஹெச்டியாக இருக்கலாம், நீங்கள் எம்ஐடியில் வந்து இன்னொரு பிஹெச்டி பண்ணியிருக்கலாம், நீங்கள் மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம், ரைட்டா? ஓகே. நீங்கள் இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட் ஃபேர்மில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்ககிட்ட 50 பேட்டன்ட் இருக்கலாம் அந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியில். யூல் பி வேல்யூட் லைக் எனிதிங் அப்ராட். ஆனால் இஃப் யூ ஆர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் இன் இந்தியா, எனி கவர்மெண்ட், ஸ்டேட், சென்டர், எனிதிங், எனி பிஎஸ்யூ, வாட் எவர், உங்கள் சம்பளம் அந்த கேபினட் செக்ரட்டரி சம்பளத்தோட கம்மியாக தான் இருக்கும். போக முடியாது. இவன் எங்கே போவான்? பட் என்ன இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப், ஐ எம் சர்விங் ஃபார் த கண்ட்ரிங்கிறது ஒரு ப்ரைட் இல்லையா சார்? ரைட்டு. வந்து உங்களுக்கு ஆகாரம் போட்டுருமா? என்ன வருமா இல்லையா? நான் படித்ததுக்கு, இந்த குவாலிஃபிகேஷனுக்கு, இந்த அச்சீவ்மெண்ட்ஸுக்கு எனக்கு அவன் இவ்வளோ பண்ணுறான், இங்கே அவன் என்ன வந்து மதிக்கவே மாட்டேங்கிறான்.
ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போனால் என்ன அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறான். இப்போ குவைட் ரீசெண்ட்லி பார்த்தோம் ஒரு பையனை என்ன பண்ணாங்கன்னு. ஒரு லாலெஸ்னஸ் இருக்குது. நான் சரி இங்கே வர ஒன்றும் இல்லை, எப்படி அவங்கள ஆக்ஷன் வருது. சைனா, if you take the case of China, 1000 talents ப்ரோக்ராம்னு 2008 ஆரம்பித்தான். 1000 talents ப்ரோக்ராம். ஹைலி எஜுகேட்டட் PhD இன் சயின்ஸ் STEM STEM இருக்கிறவங்க, யூஎஸில் யூரோப்பில் இருக்கிறவங்க, ப்ரிஃபரபிளி சைனீஸ் ஆரிஜின், பட் ஆல்சோ ஓப்பன் டு அதர்ஸ். ஓகே, இவங்களை தே வாண்டட் டு பிரிங் இன் டு சைனா. 1000 talents ப்ரோக்ராம் நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்க்கலாம். இட் வாஸ் நாட் ஹியூஜ்லி சக்ஸஸ்ஃபுல், பட் இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் டு எ லார்ஜ் எக்ஸ்டென்ட். அவன் ஏதோ 1000 பேருக்குன்னு அட்டம் பண்ணால் 2014 வாக்கில் 2011 14 வாக்கில் அவனுக்கு வந்து 7000 பேர் வந்தான் அவனுக்கு. எல்லோரும் ஹைலி குவாலிஃபைட். வாட் மேட் தம் கம் அப்படின்னா, நீ யூஎஸில் யூரோப்பில் யூ வில் பி பார்ட் ஆஃப் அ லேப். இங்கே நீ வா, இந்த கேட்டகரியாக இருந்தேன்னா, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா, இவ்வளவு நீ பிஹெச்டியாக இருந்தேன்னா, நீ இவ்வளவு பேட்டன்ட் வச்சுருந்தேன்னா, இந்தந்த ஏரியாவில் AIML மாலிகுலர் பயாலஜி அதிலெல்லாம் இருந்தேன்னா உனக்கு நான் வெல்கமிங் போனஸ் இவ்வளவு கொடுக்குறேன். அதுவே அன்இமேஜினபிளாக இருக்க அமௌண்ட். ஓகே, ஐ டோன்ட் சே சம் அண்ட் ஆல். ஓகே, ஏன்னா இட் குட் ஆல்சோ சேஞ்ச் நவ். ஆமாம். ரெண்டாவது, நீ அங்கே யூ ஆர் பார்ட் ஆஃப் அ லேப் அண்ட் ஐ எம் கிவிங் யூ அ லேப், யூ கேன் லீட் தட் லேப்ங்கிறான். யூ டோன்ட் நீட் டு பி சைனீஸ். நீ இந்தியனாக இருக்கலாம், நீ யாரோ வேணா இருக்கலாம், இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீ வா. 1000 talents ப்ரோக்ராம். ஒரு கண்ட்ரி முன்னேறணும்னா அது அப்படி தான் பண்ணணும். இமிக்ரேஷன் ஓப்பன் பண்ணி, இதுதான் அமெரிக்கா. சிவி ராமனை தவிர எந்த இந்தியன் நேஷ்னாலிட்டி காட் அ நோபல் பிரைஸ் இன் சயின்ஸ் வைல் பீயிங் இன் இந்தியா? ஒய்? யோசனை பண்ணி பார்ப்போம் நம்ம. லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல். இவங்க அங்கே போய் தானே, சுப்பிரமணியம் சந்திரசேகர் அங்கே போய் தானே வாங்கினார். அந்த என்விரான்மெண்ட் நீங்கள் இங்கே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா யூ குட் ஹவ். நமக்கு ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் இருக்குமா, இல்லைன்னு சொல்ல. வி ஹேவ் பீன் காலனைஸ்ட், டிராஸ்டிக் காலனைசேஷன். 1000 வருஷமாக நம்மளை பிடிச்சா, 800 வருஷமாக இருந்தான். லாஸ்ட் 200 இயர்ஸில் $46 trillion தூக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உண்மை. அதனால அப்போ இந்த டேலண்ட்டை இங்கே போட்டு வந்து வேஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அங்கே போகிறதுனால உலகத்துக்கு உபயோகமாக இருக்கா இல்லையா? சம்வே ஆறுது. உலகத்துக்கு உபயோகமாக இருக்கிறதோட நமக்கு உபயோகமாக இருக்கணும் சார். நம்ம கண்ட்ரியை மேலே கொண்டு வரதுக்கு அந்த டேலண்ட்ஸ் இங்கே இப்போ ஒரு சுந்தர் பிச்சை அங்கே போய் எங்கள் இந்தியர் அங்கே CEO இருக்காருங்கிறது நம்மளுக்கு பெருமை இல்லைல்ல. அந்த டேலண்ட் இங்கே இருந்திருந்தா ஏன் இல்லை? அவரால் ஏன் இங்கே அந்த மாதிரி ஒரு கம்பெனியை ஆரம்பித்து வந்து ஓட்ட முடியல அவரால்? ஒய் ஹி இஸ் நாட் ஏபிள் டு? கொஞ்சம் நம்ம வி ஹேவ் டு பி ஆனஸ்ட், ரைட்? நம்ம நாட்டில் ஒரு சில ஹோலி கவுஸ் இருக்குது, அதை பற்றி பேசவே முடியாது. அந்த நம்ம ஹோலி கவுஸை நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி தானே ஆகணும். ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? அருண் ஷோரின்னு ஒரு ஆத்தர் பெண்டிங் ஓவர் பேக்வேர்ட்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்கார். He was vilified for that. எல்லாரும் பிடிச்சி திட்டினாங்க. அதில் ஒரு கிளீனாக சொல்கிறேன், ஒரு யூனிவர்சிட்டி இன் கர்நாடகா, அதில் ஒரு வாத்தியார், அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்லேயே அவர் தான் ஹெட், அந்த இந்த ஏரியாவில் பெரிய மனுஷன். He could not become head of the department. Whereas அவர் அந்த வேலையை விட்டு ரிட்டையர் ஆகும்போது ஹெட் ஆகலை. அவருடைய ஆர்டர்ஸ் வந்து அவர்கிட்ட படித்த பையன் அவருக்கு ஹெட்டாக இருந்தான் அதே யூனிவர்சிட்டியில், அவர்கிட்டேருந்து வாங்கின்னு போனார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. ஏன்னு நீங்கள் யூ கேன் கோ த்ரூ தட் புக். வை இஸ் இட் தட்? ஆனால் இங்கே இருந்தும் மேபி நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் அப் நல்லா வந்து நல்ல டேலண்ட் இங்கேருந்து அவங்களோட ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் அப்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த மாதிரி சக்ஸஸ் ஆகிறவளும் இருக்கா.
அப்படி இருந்தும் நான் கஷ்டமே படக்கூடாது, நான் எனக்கு எந்த ஹேர்டலும் இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக போயிடுறாங்களோ? மயிலாப்பூர்லேருந்து நீங்கள் ஆனால் வந்து வெஸ்ட் மாம்பலத்துக்கு வரணும். மெட்ரோவில் வந்தால் சௌரியமாக வந்துடுவேன். ஆட்டோவில் வந்தால் அவஸ்தைப்பட்டு தான் வருவேன். நான் வந்து எதை எடுப்பேன்? லாஜிக், இட்ஸ் காமன் லாஜிக். அவ்வளோதாங்க. இன்ஃப்ராவை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாத வரைக்கும், அவனுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணாத வரைக்கும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஓகே, இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எம்ப்ளாயர் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம், இன்க்ளூசிவ் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இப்போ அந்த இன்க்ளூசிவிட்டி அவன் லெவல்லையும் நம்ம வே அவுட் கிவ். அவன் வீட்டை விட்டு போகிறான், கண்ட்ரி விட்டு போகிறான், பேட்ரியாட்டிசம் இல்லை, அதெல்லாம் இட் டசன்ட் ஒர்க் அவுட். எல்லாருக்கும் அந்த இன்ஹெரண்ட்டாக இருக்குது. ஊரை விட்டு போகிறோமே ஃபீலிங்லாம் இருக்கத்தான் செய்யும். அவனுக்கு என்ட்ரி பேரியர் இருக்குது, அக்னாலேஜ் பண்ணணும். நம்ம இல்லவே இல்லைன்னு சொல்லி நாம் if you want to paint everything as hunky it's all hunky dory, no, it is not. ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணணும். நாளைக்கு கர்த்தால் நான் போயிட்டு ஐம் ஸ்டார்டிங் எ கம்பெனி, ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர். இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 21 நாள் இருக்குது. சிங்கப்பூரில் ஒரு நாளில் பண்ணலாம், எங்கேயும் வேண்டாம், வீட்டில் இருந்தால் பண்ண. நியூசிலாண்டும் அப்படி தான் இருக்குது. இவன் இங்கே பண்ணுவானா அங்கே போவானா. அந்த ஐடி டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருந்ததுன்னா வித்தின் 2-3 டேஸ் அங்கே எல்லாமே ஓவர். யூ கேன் ஸ்டார்ட் ரன்னிங் த கம்பெனி. இங்கே நீங்கள் வந்து அப்ரூவல் வரத்துக்கு 23 நாள், அதுக்கப்புறம் 15 நாள். அவங்களுக்கு வந்து PAN, DIN, TAN, GST இத்தனை எல்லாத்தையும் போட்டு வச்சு ஒன்றா வாங்கி எல்லாம் ஆஞ்சு வரதுக்குள்ள ஆர்காயிக் லேபர் லாஸ். சரி, இப்போ என்னோட அம்மா வீடு சரியில்லை, பழசாக இருக்குது, அழுக்காக இருக்குது, நான் இருந்து என் வீட்டை சரி பண்ணணுமா, இல்லை வேண்டான்னு பக்கத்து வீட்டுக்கு போயிடலாமா? உனக்கு பிடிக்கலன்னா நீ உன் பையன் நல்லா இருக்கிறதுக்கு இந்த வீட்டை இருந்து சரி பண்ணு, அதை விட்டுட்டு வெளியில் போகிறோங்கிறது நல்ல ஆப்ஷனா? வெளியில் அவன் வந்து எல்லாத்தையும் அபேண்டன் பண்ணிட்டு ஓடிப்பிடலையே. அவன் தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிறதுக்காக போகிறான், தன் ஸ்கில்லுக்கு அங்கீகாரம் இருக்குங்கிறதால போகிறான். அதுக்கப்புறம் அதை ஹீ இஸ் கிவிங் பேக் டு இந்தியா. பணமாக தானே சார் வருது? பணமாக தான் வருது, வேறு என்னவா பண்ண முடியும்? அவனே வரேங்கிறான். நான் உங்களுக்கு சொன்னேன் 1000 டேலண்ட்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு சைனீஸ் கவர்மெண்ட்டு எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணினான். இன்றைக்கி அதோடைய எஃபெக்ட் நம்ம வந்து பார்க்குறோம். அவன் தானே ஒரு கூகுள் வச்சுருக்கான், தானே ஒரு ஃபேஸ்புக் வச்சுருக்கான், தானே ஒரு LLM வச்சுருக்கான். அதுக்கு பேர் இந்த டீப் சீக்குன்னு வச்சுருக்கான். நாம் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். நம்மளால் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங்காக இருக்குன்றேன். ஓகே, இங்கே நமக்கெல்லாம் அறிவே இல்லையா, நம்ம வி ஆர் தி பெஸ்ட் கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் பிக்கஸ்ட் டெமோக்ரஸி, எல்லாமே உண்மை தான். ஆனால் அந்த அளவு ஃபாஸ்ட்டாக நம்மளால் ஆக்ட் பண்ண முடியாது. நம்மளுடைய ஸ்ட்ரக்சரே அப்படி தான் இருக்குது சார். இங்கே இந்த கஷ்டத்தை கொஞ்சம் கூட சகிச்சிக்க முடியாதவங்க, அந்த டாலரன்ஸ் இல்லாதவங்க, மேபி நம்ம முன்னாடிலாம் நம்ம ஜென்ரேஷன்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டு இருந்திருப்போம். ரொம்ப இப்போ உள்ள கார்லேயே அவனால் இந்த டிராஃபிக்கில் உட்கார முடியல. ஸோ அவங்களோட டாலரன்ஸ் லெவல் குறைஞ்சிடுச்சா? பணம் ஆக ஆக நான் ஏன் இங்கேருந்து கஷ்டம்? நமக்கே அப்படி தானே இருக்குது. நம்ம கொஞ்சம் இந்த ஓலா அது இதுன்னு சொல்லிட்டு ஏசியில் போக ஆரம்பித்தப்புறம் வி டோன்ட் வாண்ட் டு ட்ராவல் பை த டவுன் பஸ். அது ஆடுறது ஓடுறது சம்திங் ஆடுறது வி ஆர் சீயிங். இங்கே ஒரே ஹீட்டாக இருக்குங்கிறோம், சம்திங் வி ஆர் சீயிங். ஏதோ நம்ம இங்கே இருக்கிறவங்களே சொல்கிறேன், நானும் வெளில இருந்தவ தான் சொல்ல வரேன். அங்கே பார்த்துட்டு இந்த இனிஷியலாக கொஞ்சம் அது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அப்புறம் இட் வில் பிகம் நார்மல். அவன் தான் கேட்குறான், எனக்கு ஆப்ஷன் இருக்கே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஐ ஒன்ட் சே ஹூ. சின்ன பையன் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவன் டிசைட் பண்ணிட்டான், நான் ஃபிசிக்ஸ் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு. ஐடி ஜேஇக்காக ப்ரிப்பேர் பண்ணான், டே நைட்டு படித்தான். அந்த பையன் ஐஐஎஸ்சின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட், இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், அங்கே போனால் இன்டர்வியூவில் அவனுக்கு கிடைக்கல. ஜேஇ அட்வான்ஸ்ட் எக்ஸாம் அதை எழுதினான், ரேங்க் நல்லா வந்தது. அவன் வாங்கின ரேங்க்குக்கு மெட்ராஸ் ஐஐடியில்
அவனுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்தது. அவன் வேண்டான்ட்டான், ஃபிசிக்ஸ். நான் ஃபிசிக்ஸ் தான் படிக்க போகிறேன். வேற ஒரு ஐஐடி போய் அவன் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு ஒரு 2 வருஷம் மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணான். என்னடா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி கண்ட்ராவியாக இருக்குன்னு சொல்லி வெளில வந்துட்டு ஜெர்மனியில் டாப் மோஸ்ட் ஃபிசிக்ஸ் பேஸ்டு இன்ஸ்டிடியூட்டில் பிஹெச்டி பண்ணிவிட்டு உலகத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு கண்டுபிடிப்பை பண்ணிவிட்டு அந்த யூனிவர்சிட்டி நீ எங்கேயும் போகாத இங்கேயே இருந்துருது அவனு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த பையன் இந்தியாவுக்கு வரான், யார் எடுத்துப்பாங்க? நான் சர்வ் பண்ண வரேங்கிறான், யார் எடுத்துக்க போகிறாங்க? எந்த இன்ஸ்டியூட்டில் வாப்பா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், தயவு செஞ்சு வா, யார் எடுத்துக்க போகிறா? என்ட்ரி பேரியர் வைப்போம். நீ என்ன படிச்சிருக்கேன்னு நான் கேட்க போகிறதில்ல, நீ எதில் உனக்கு பேட்டன்ட் இருக்குன்னு நான் கேட்க போகிறதில்ல, நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு எனக்கு தேவையில்லை, நீ யாருங்கிறது தான் எனக்கு முக்கியம். அந்த பேரியரை வச்சுட்டு அவன் இஸ்ரோவில் ஜாயின் பண்ணல, டிஆர்டிஓவில் ஜாயின் பண்ணலன்னு அவன் மேலே நீங்கள் தப்பு சொன்னால், ஃபார் இன்ஃபர்மேஷன் அந்த பையன் இந்தியா வந்துட்டான். ஓகே, நாட் பிகாஸ் ஆஃப் எனிதிங். அவன் அப்பா அம்மாக்காக வந்துட்டான். நான் அப்பா அம்மாவோடு இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஏதோ ஒரு வேலையில் இருக்கான். அப்போ அவனுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் இஸ் இட் பீங் யூஸ்ட்? நோ. இஸ் ஹி பார்ட் ஆஃப் எனி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்? நோ, நெவர். அவனுக்கு யாரும் எடுக்கவே மாட்டான். நீங்கள் கேட்டிங்கல்ல, இந்த மாதிரி பசங்க ஏன் பிஹெச்இஎல்ல இல்லை, இஸ்ரோவில் இல்லை, டிஆர்டிஓவில் இல்லை, அவன் இருக்க மாட்டேன் நான் சொல்கிறேன். சார் இப்போ எனக்கு 2 கொஸ்டின் சார். இவங்களை வர வைக்கணும் நம்ம டேலண்ட்ஸை, என்ன பண்ணலாம்? அண்ட் அப்படி வரலன்னா இந்தியா இதனால நம்ம என்ன இழக்கிறோம்? இந்த மாதிரி டேலண்ட்ஸ் வெளியே போயிட்டே இருக்கிறதுனால இந்தியா என்ன இழக்குது? இந்த 2 கொஸ்டின். ஐ திங்க் தே வில் ஸ்டார்ட் டு கம் பேக்ங்கிறது என்னுடைய ஃபீல். ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கலாம். ஏன்னா மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கவர்னன்ஸில் கொஞ்சம் ஆட்டம் கண்டதுன்னா, அந்த ஸ்ட்ரக்சரல் இம்பேலன்ஸ்லாம் வந்ததுன்னா, இப்போ ட்ரம்ப் மாதிரி ஆளுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா, இவ்வளோ ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்போது போத்தவன், ஸோ அங்கே இருப்பதே ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது இப்போ வேண்டாண்டாப்பான்னு சொல்லி இங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவன் இங்கே வந்தான்னா அவனை நம்ம எப்படி வச்சுக்க போகிறோம், அவனுக்கு ஏற்றதை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க போகிறோமா அப்படிங்கிறத நாம் தான் பார்த்துக்கணும். நம்ம நாடு தான், நாம் இருக்கும் நாடு நமதன்பதறிந்தோம். இந்த பாரத தேசத்தை போல் ஒரு மிக ஒஸ்தியான ஒரு நாடு கிடையாது, எல்லாமே உண்மை. ஆனால் இவனுக்கு இப்படியும் ஒரு எஜுகேஷனையும் கொடுத்துட்டு உனக்கு மேலே ஒரு ஸ்டூப்பிடான ஒரு ஆள் தான் உட்காந்துருப்பான், அவனுக்கு கீழே தான் நீ வேலை பார்க்கணும். இந்த பியூரோக்ரஸிக்குள்ளே தான் நீ இருக்கணும். இன்னோவேஷன் நீ பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு பயங்கரமான நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸை போட்டிங்கன்னு வச்சுங்க, யாரும் இருக்க மாட்டான். ரெவல்யூஷனரியாக தான் அவன் ஆகிடுவான். வாட் ஆர் வி லூசிங்? எவ்ரிதிங். இன்டைரக்டாக என்ன அப்படின்னு கேட்டால், இன்னோவேஷன் அங்கே உற்பத்தி ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு உலகத்தை நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள், இன்னோவேஷனுங்கிறது ஆரம்பிக்கிறது யூரோப்லேயும் அமெரிக்காலேயும் மட்டும்தான். ஏன்னா அவன் எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இங்கே ரேங்க்கு தான் நமக்கு, ரேங்க்கு மார்க்கு. வி ஆர் இன் அ ரேட் ரேஸ். இது அமெரிக்காவில் இல்லை. யூ கேன் சூஸ் வாட் யூ வாண்ட் டு டூ. இந்த ஸ்டீவ் ஜாப்ஸு அவன் பிஹெச்டியோ ஏதோ கம்ப்ளீட்டே பண்ணல. இந்த பில் கேட்ஸும் அப்படி தான். ஆர் தே ஃபெயிலியர்ஸ்? நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு ஆள் பண்ணான்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவன் பாதியில் அவன் படிக்கவே இல்லை. 10ஆம் கிளாஸில் ரொம்ப நல்ல மார்க் வாங்கிட்டு ஒருத்தன் ஹியூமானிட்டிக்ஸ் போகிறான்னு சொன்னால் அந்த பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இவ்வளோ மார்க் வச்சுன்னு அவன் சயின்ஸுக்கு தான் போயிருக்கணும். நம்மளுடைய அவுட்லுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஒரு மாதிரி வெரி கம்பார்ட்மெண்டலைஸ்டாக பார்த்துட்டு நீ பண்ணலைன்னா அதில் இன்னோவேஷன் வராது அவனுக்கு. ஓகே, நாம் வி ஆர் ஒன்லி டூவர்ஸ். அங்கே யூஎஸில் இன்னோவேட் இங்கேருந்து போகிற பையன்தான். he gets a lot of freedom to explore and all that. He is part of the innovation group. ஃப்ரீயாக இருக்கான் அவன் பார்க்குறான் இவ்வளோலாம் நடக்கிறது, நம்ம போக வேண்டாம். இதனால் வரக்கூடிய சோஷியல் இம்பேக்ட் இருக்குது, அவங்க பேரண்ட்ஸு ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்குது. நான் அதை பற்றி நான் சொல்லலை, அது தட்ஸ் அ பிக் டாபிக். பட்
பிரெயின் ட்ரெயின் நம்ம இவ்வளோ நாளாக பேசிட்டு இருந்தோம். பிகாஸ் ஆஃப் திஸ் தி அன்சர்டனிட்டிஸ் தேர் எல்ஸ்வேர், மேபி தேர் வில் பி அ ரிவர்ஸ் பிரெயின் ட்ரெயின். ஈவன் இஃப் தேர் இஸ் அ ரிவர்ஸ் பிரெயின் ட்ரெயின், அதை அதே அளவில் அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இங்கே ஆர் வி ரெடி டு லைக் சைனா? ஹோப்ஃபுல்லி சார் டைம் நவோதய வித்யாலயான்னு இருக்கு. ஆமாம், இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த வருஷம் 2025 இந்த நவோதயா வித்யாலயாங்கிறது வந்து இந்த பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய கிராமத்து குழந்தைகளுக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பண்ணது ராஜீவ் காந்தியோட ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் 1985லேருந்து. ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஸ்கூல்னு சொல்லி ஃபுல்லி ஃபண்டட் பை தம். ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், அவ்வளோதான். அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது, இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது, நம்ம ஊரில் மட்டும்தான் கிடையாது. 2025 1180 பேர், இஃப் ஐம் ரைட், 1179 சம்திங், அவ்வளவு பசங்க ஜேஇ அட்வான்ஸ்டு கோர்ஸ் அந்த ஸ்கூல் வழியாக போன பசங்க ஜேஇ அட்வான்ஸ்டு கோர்ஸ் அந்த அந்த எக்ஸாமை அவங்க அதை கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. மெனி ஆஃப் தம் ஹேவ் ஆல்ரெடி கான் இன் டு ஐஐடி பிலோ பவர்ட்டி லைன். நம்ம ஊருக்கு நமக்கு அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இல்லை, நம்ம ஊர்லேயும் மாடல் ஸ்கூல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சார். இப்போ சேம் கான்செப்ட் நடந்துட்டு இருக்கு. அவன் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒன்றுங்கிறான். ஐ நோ ஆஃப் ஒன் சீஃப் மினிஸ்டர் வேற ஒரு ஸ்டேட்டில் அவர் போய் அங்கே போய் நிற்கிறாரு. அது என்ன, ஒரு நவோதய வித்யாலயா தான் நீ எனக்கு தர ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு? எனக்கு என் தேவைக்கு, என் பாப்புலேஷன் ஏறி போச்சு, இப்போ எனக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஐ நீட் 2 such வித்யாலயாஸ்ன்னு கேட்குறான். அது ஒரு ஸ்டேட். இப்படி நீங்கள் அடிமட்டத்துலேருந்து மக்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பண்ணிங்கன்னா அது இன்னுமே எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம ஊர்லேருந்து எத்தனை பசங்க வந்து இங்கேயே இருப்பாங்களா? இத்தனை பேர் வந்தாங்கன்னா இருக்கா? மீன் இல்லாமல் எங்கே போகிறான்? சொன்னால் பாருங்கள், 1000 டேலண்ட்ஸ் ப்ரோக்ராம்னு நாமளும் எடுத்துகிட்டு வந்தோம். நாமளும் அதே பீரியடில் கொண்டு வந்தோம். பட் அவுட்புட் வாஸ் அபிஸ்பல். அங்கேருந்து ஆசைப்பட்டுட்டு வந்தவங்கலாம் இருக்கான். நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்க்கலாம். அது அவங்கெல்லாம் அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை படித்தா நமக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன ஐயோப்பா அப்படின்னு தான் தோன்றுறது. அவன் அப்போ இருந்த கவர்மெண்ட் என்ன சொன்னாங்களோ அதை நம்பி வந்தான். பட் ஏண்டா வந்தோம் அப்படின்னு ஒரு சில பேர் எழுதுகிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்க? அது யாராவது ஒரு ஆர்டிஐயில் எடுத்து போட்டு பார்க்கலாம். ஷோர் சார், நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்றுவோம். வி வில் ட்ரை. இங்கே இஃப் யூஆர் சீங் மெட்ராஸ் எல்லா இடத்துலையும் வந்து வெட்டி போட்டு வச்சுருக்காங்க. என்றைக்காவது ஒரு நாளைக்கு இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகி நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஏறும், ஹெல்த் கேர் இம்ப்ரூவ் ஆகிடும். இட் இஸ் இம்ப்ரூவிங். இட் இஸ் நாட் தட் யூ ஆர் பேட். அதெல்லாம் பண்ணினா மேபி இட் வில் ஹேப்பன். பட் தட்ஸ் அ லாங் வே டு கோ. ஹோப்ஃபுல்லி இட் ஹேப்பன் சூன். நம்ம டேலண்ட் பீப்புள் நம்மள்ட்டே இருப்பாங்க, அவங்க மைண்ட் மாறுவாங்கன்னு வி வில் ப்ரே. ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் வந்து. தேங்க்ஸ் சார்.